எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 22ஆம் வசனத்திலிருந்து 32வது வசனம் வரைக்கும் நல்ல உரத்த சத்தத்தோடு ஒருவருக்கு ஒருவர் வாசிங்க. ம் அல்லேலூயா, ஆமென். அந்த 32வது வசனத்தை எல்லாரும் பைபிள் வச்சிருக்கிறவங்க, படிக்க தெரிஞ்சவங்க எல்லாரும் இப்ப சேர்ந்து படிக்க போறோம். 32வது வசனத்தை படிக்கலாம் நம்ம எல்லாரும். இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபை பற்றியும் சொல்லுகிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு ரகசியத்தை குறித்து சபையில நம்ம பேச போறோம். ஆமென். சொல்லுங்க எல்லாரும். ரகசியத்தை குறித்து பேச போறோம். ஆமென். இது திருச்சபைக்கு மிகவும் முக்கியமான ஒரு செய்தி, குடும்பங்களுக்கு மிகவும் முக்கியமான செய்தி. அல்லேலூயா. இதுல தான் கோட்டை விட்டுறாங்க எல்லாரும். நான் இன்னைக்கு சொல்ற செய்தியை ஒரு கர்த்தருடைய சத்தமா சபை கேட்டுடுச்சுன்னு சொன்னா சபை ஆசீர்வாதமா இருக்கும், குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். பைபிள் சொல்லப்பட்டிருக்குது, அநேக ரகசியங்களை குறித்து பேசியிருக்குது. 1 கொலோசியர்ல எடுத்து பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் எனக்குள் இருப்பதே அந்த ரகசியம். இன்னும் பல ரகசியங்களை வசனங்களை கொண்டு சொல்லி கொண்டு போகலாம். நான் வசனத்தை அடுக்கிறதுக்கு வரல, ஆமென், ரகசியத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு வரேன். ஆமென். எத்தனையோ ரகசியங்கள் இருந்தாலும் பைபிள்ல பெரிய ரகசியம் சொல்லி இந்த வசனத்தை தான் கோட் பண்ணி வச்சிருக்குது. அதனால என்ன பண்ணும், அந்த பென்சில் வச்சிருக்கிறவங்க, பேனா வச்சிருக்கிறவங்க, அதை என்ன பண்ண, ஹைலைட் வச்சிருக்கிறவங்க அது கோடு போட்டு வச்சுக்கோங்க. இது ரகசியத்திலே பெரிய ரகசியம். அல்லேலூயா. நான் வயதுல சின்னவனா இருந்தாலும் இன்னைக்கு திருமண காரியங்களை குறித்து கர்த்தர் என்னோடு பேச சொல்லியிருக்கிறார். அதனால நான் பேச போறேன். அல்லேலூயா. அது மிகவும் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இடிந்த குடும்பங்களை கண்டிப்பா கர்த்தர் இன்றைக்கு கட்டுவார். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இப்ப திருமணமானவங்க எல்லாம் அப்படியே கரங்களை கை தூக்கிக்கலாம். திருமணமான, ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப திருமண ஆண்கள் மாத்திரம், பெரியவங்க ஐயா மாருங்க எல்லாரும் கை தூக்கலாம். திருமணம் ஏறக்குறைய ஒரு 20 பேர் நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தை இப்ப எடுங்க நீங்க எல்லாரும். ஆண்கள் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வாசிங்க வாசிங்க. ம் 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 ஆமென். இப்ப எல்லாரும் கல்யாணம் ஆனவங்க எல்லாரும் நம்ம என்ன பண்ண போறோம், சேர்ந்து படிக்க போறோம். எல்லாரும் வாசிக்கணும். வாசிக்கலாமா நம்ம?
அந்தபடியே புருஷர்களே, மனைவியானவள் பலவீனமான பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். அல்லேலூயா. இங்கிலீஷ்ல அதுக்கு போட்டிருக்குது ஹானர் பண்ணுமா. யார? அல்லேலூயா சொல்லுங்க. என்னுடைய பொண்டாட்டிய கல்யாணம் ஆனவங்க எல்லாம் சொல்லுங்க, இன்னைக்கு எனக்கு இது ஏன் டர்ன், இன்னைக்கு நான் தான் இப்போதைக்குங்க, நீங்க சொல்லிதான் ஆகணும். அல்லேலூயா. என்னுடைய பொண்டாட்டிய நான் கனம் பண்ணுவேன். அல்லேலூயா. எனக்கு கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆகுது. ஆமென். உங்களுக்குலாம் சில பேருக்கு வருஷம் இருக்கணும். என்னைக்காவது நம்ம ஒரு நாள் அவங்க நம்ம கனம் பண்ணியிருக்கிறோமா? அல்லேலூயா. நான் சொல்ற மாதிரி கேளுங்க. வாரத்துக்கு ஒரு முறை அவங்கள என்ன பண்ணுங்க? கனம் பண்ணுங்க. அல்லேலூயா. உங்க வீட்டுல சண்டையே வராது. சைலண்டா இருக்குது சபை. வெரி குட். அல்லேலூயா. சரி, வாரத்துக்கு ஒரு முறை முடியலையா, மாசத்துக்கு ஒரு முறையாவது என்ன பண்ணுங்க? கனம். என் மனைவி கனம் பண்ற மாதிரி நடந்து கொள்றது இல்ல, என்ன கனவீனம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க, அவங்களை எப்படி நான் கனம் பண்றது? ஆமென். சில பேர் நம்மளுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க தான், எதிர்த்து பேசுவாங்க தான், சில நேரங்கள் அடியும் விழுது. இப்படிப்பட்ட மனைவியை நான் எப்படி கனம் பண்ணுவேன்? அல்லேலூயா. வசனத்தை மீண்டும் வாசிங்க பார்க்கலாம். 1 பேதுரு 3:7. முதல் 2 இல்ல இங்க அப்பதான் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இங்க. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? சரி, ஆயத்தமா வரேன். பண்ணு படிங்க ஐயா. நீங்க படிச்சீங்கன்னா இது கர்த்தருடைய வசனம், ஜீவனுள்ள வசனம். நீங்க படிக்க படிக்க என்ன பண்ணுனா உங்க வாழ்க்கையில அது கொண்டு வரும். அப்படியே உங்க குடும்ப ஆசீர்வாதமா இருக்கணும், உங்களுக்கு உங்க மனைவிக்கு நல்ல ஒரு உறவு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செய்து நீங்க வாய் விட்டு முன்கூட்டி சீக்கிரம் படிக்கலாம். அந்தபடி வெரி குட் பிரதர். புருஷர்களே, மனைவியானவள் ஆமா அதோடு நிறுத்திக்கலாம். அல்லேலூயா. அவங்க பலவீனமானவங்க. அவங்க யாரு? தவறு செய்யக்கூடியவங்க, சீக்கிரமா உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க, கோபப்பட கூடியவங்க, சந்தேகப்பட கூடியவங்க. இது எல்லாம் யாருக்கு தெரியும்னா பரிசுத்த ஆவியானவருக்கு நல்லா. அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இவங்க இப்படிதான் இருப்பாங்க, இவங்க இப்படிதான். ஐயாவுக்கு ரொம்ப அனுபவம் இருக்கும். கண்டிப்பா அப்படித்தான் இருப்பாங்க எல்லாரும். ஆனா பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? அவங்க பலவீனமா இருக்கிறபடினால, சரீரத்தில் இல்ல, நல்லா கவனிங்க, சரீரத்தில் இருக்கிறது தான். ஆனா எந்த ஆண்டவர் மையப்படுத்துறாருன்னு சொன்னா, அவங்க எல்லா விதங்களிலும் அவங்க பலவீனமான பாண்டமா இருக்கிறபடினால ஒதுக்க சொல்ல ஆண்டவர் அவங்கள. பலவீனமான பாண்டம் தான், ஆனா என்ன பண்ணுங்க? கனம். இப்ப நம்ம எபேசியர் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். இப்ப வாசிச்சு அந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். இருபத்தஞ்சிலிருந்து 27 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும், நல்லா கவனிங்க, இப்ப கரை திரை முதலானவைகளை ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன்பதாக நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ஒரு பொண்டாட்டிய பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகிற வேலை ஒரு புருஷனுடையது, ரட்சிக்கப்பட்ட புருஷனுடையது. அல்லேலூயா. எதன் பேருக்கு புரியுது நான் சொல்றது? இயேசு கிறிஸ்து
மணவாட்டியாகிய இந்த திருச்சபைய என்ன பண்றாருங்களாம்? கரை திரை அற்றதாக பரிசுத்தப்படுத்தி பரலோக ராஜ்யத்திற்கு சேர்த்து கொள்றது யாருடைய வேலை? சபை ஆட்டோமேட்டிக்கா பரிசுத்தம் ஆயிடுங்களா? நாம பரிசுத்தம் ஆகிட முடியுமா? அதுக்காக தான் எங்களை போல ஒரு ஊழியக்காரர்களை அனுப்பி அவருடைய சத்தத்தை எங்க வாயில வச்சு உங்களுக்கு செலுத்தி கொண்டிருக்கிறார். இப்படி உங்களை என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? ஒவ்வொரு நாளும் திருவசனத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்தி மகிமையுள்ள சபையாய் மகிமையுள்ள மனவாட்டியாய் ரெடி பண்ணி என்ன பண்றாரு? கல்யாணம் பண்ணிக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்மளை பரிசுத்தமாக்குறது, சுகத்தை கொடுக்கிறது, ஆசீர்வதிக்கிறது, விடுதலை ஆக்குறது, இதெல்லாம் யாருடைய வேலை? மணவாளனுடைய வேலை. அதே போல ஒரு பொண்டாட்டி கோப சுபாவம் கொண்டவளா இருந்தாலும் மனைவி, ஏன்னா நம்மளுடைய லாங்குவேஜில் பேசுறதுனால மனைவியானவள் நம்முடைய ஒரே சரீரமா இருக்கிறாங்க, கொஞ்சம் ஏதோ ஒரு விஷயத்துல தவறுறாங்க, கோபப்படுறாங்க, எரிஞ்சு விடுறாங்க, இல்ல அடிக்கிறாங்கன்னு கூட இருந்தா கூட நான் என்ன சொல்றேன் தெரியுங்களா? அவங்க பலவீனமான பாண்டம். நம்முடைய வேலை கரை திரை அற்றவளாக ஸ்திரப்படுத்தி, சீர்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்தி நம்ம என்ன பண்ணிக்கணும்? அணைத்துக்கணும். அல்லேலூயா. இதனால நம்மள பொண்டாட்டி தாசன் சொன்னா கூட பிரச்சனை இல்ல. அல்லேலூயா. உலகம் அப்படி சொல்லும். அவன் பொண்டாட்டி கூடயே இருக்கிறான், பொண்டாட்டி ஏன் இப்படி பேசுறன்னு சொன்னா நல்லா இறங்கிடும் உள்ள. ஆமென். அவன் மனைவியோட இருக்கிறான், எப்பயே பார்த்தா அங்க கூட தான் இருக்கிறான். இருக்கிறது ஒண்ணு தவறு இல்ல. வேறு ஒரு மனவாட்டியை தேடி நம்ம என்ன பண்ணல போல. இயேசு கிறிஸ்துவே தெளிவா சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? மணவாளன் மனவாட்டியோட கூட இருக்கணும் இருக்கணும். இன்னைக்கு ஒரு சென்செக்ஸ் சொல்லுது, கிறிஸ்துவத்துல அதிகமா என்ன நடக்குதுங்களா? சொல்லுங்க எல்லாரும். விவாகரத்து நடைபெறுகிறது. ரொம்ப வெட்கக்கேடான செயல். அல்லேலூயா. நாலேஜ் இல்லாதவங்க, அதாவது இந்த விவாகரத்து டைவர்ஸ் அப்படின்னு நாலேஜ் இல்லாம இருக்கிறாங்க பாருங்க, அவங்கலாம் கூட எப்ப வராங்க? இப்ப விவாகரத்துக்கு ரெடியா இருக்கிறாங்க. அல்லேலூயா. கிறிஸ்துவத்துல ஆண்டவர் குடும்பத்தை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறார். எல்லா உறவுகளை பார்க்கிலும் இயேசு கணவன் மனைவி உறவை என்ன சொல்றாருன்னா பரிசுத்தம் சொல்றார். பரிசுத்தம். அல்லேலூயா. அவங்க பலவீனமான பாண்டம் தான். நம்முடைய வேலை தான். நீங்க உபவாசம் எடுப்பீங்களோ, இல்ல கவுன்சிலிங் எடுப்பீங்களோ, இல்ல கர்த்தருடைய சமூகத்துல என்ன பண்ணுவீங்களோ அது தெரியாது. ஒருவேளை இல்ல பிரதர் என்னால முடியல, என்னுடைய மனைவி என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, அவங்கள சீர்படுத்த முடியல, நீங்க சோர்ந்து போய் கோபமா இருக்கிற நேரத்துல அப்படியே என்ன பண்ணுங்க? நீங்க மனவாட்டியா இருந்து இயேசு கிறிஸ்து மணவாளனா இருக்கிறாரு. எத்தனை முறை நம்ம தவறுறோம் அவருக்கு? எத்தனை முறை நம்ம தவறுறோம்? எத்தனையோ முறை. நான் பிரசங்கம் பண்றேன், நான் தவறுறேன். அந்த மணவாளனுக்கு என்ன பண்ண முடியல? நான் ஒழுங்கா இருந்தா தானே என் மனைவி என்ன பண்ண முடியும்? நான் கண்டிக்க முடியும். எத்தனை விஷயத்துல தவறுகிறபடினால, ஆமென், அவர் என் குற்றங்களை மன்னிக்கிறபடினால் நான் என் மனைவியினுடைய குற்றங்களை மன்னிக்கிறேன். நான் கடன் பட்டிருக்கிறேன். நான் கடன் வேதத்தை எடுத்து வசனங்களை எடுத்து படிக்கிறதுக்கு தியானம் பண்றதுக்கு நேரம் இல்லை. இயேசு சொல்றாரு, 5,000 ரூபாய் ஒருத்தவனுக்கு என்ன பண்றாங்க? கடனு மன்னிக்கிறாரு ஒருத்தர் முதலாளி. அவன் என்ன பண்றான்? அவனிடத்துல 5 ரூபாய் கடன் வாங்கி இருக்கிறான். அவனுடைய கழுத்து போய் என்ன பண்றாங்க? பிடிச்சி எனக்கு 5 ரூபாய் குடுறா, 5 ரூபாய் குடுறான்னு கேட்கறாங்களாம். 5,000 ரூபாய் கடத்தை மன்னிச்சாரு, வராரு. அவன் சட்டையை பிடிச்சி, நான் உனக்கு 5,000 ரூபாய் மன்னிச்சிருக்கிறேன், இந்த 5 ரூபாய் இவனுக்கு மன்னிக்க மாட்டியா? நீ முதல்ல எனக்கு அந்த 5,000 ரூபாய். அப்ப மனைவியை மன்னிப்பதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் அழகு பார்ப்பதற்கும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம், கடன் பட்டிருக்கிறோம். அல்லேலூயா.
அவங்க எந்த எக்ஸ்ட்ரீமான லெவல்ல போய் உங்களை கீழ்த்தரமா உபயோகப்படுத்தி வார்த்தைகளை பேசியிருந்தாலும் கூட, ஆமென், இன்றைக்கு சபை உடையக்கூடாது, அதாவது குடும்பம் உடையக்கூடாதுன்றதுக்காக கர்த்தர் பேசுறார். மன்னிக்கணும், ஏற்றுக்கொள்ளணும். இது உங்க வேலை. ஆமென். சில மாதங்களா பேசாம கூட நீங்க சபைக்கு வந்திருக்கலாம். இல்ல இன்னைக்கு பேசாம கூட இன்னைக்கு வந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒப்புரவாக வேண்டியது உங்களுடைய கடமை. அல்லேலூயா. ஆமென். நான் மீண்டும் சொல்லிட்டேன், எனக்கு வயசு இல்லாமல் இருக்கலாம். இது என்னுடைய வார்த்தை அல்ல. அல்லேலூயா. இது இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை. அவர் எனக்கு கொடுத்தாரு, நான் உங்க கையில கொடுக்க போடுறேன். இப்பெல்லாம் தெரியும், இப்ப Zomato எல்லாம் கூட வந்துருச்சு இல்லையா? Zomato, Swiggyல எல்லா இடத்துலயும் இருக்குது. நீங்க ஒரு ஆம்பூர் பிரியாணி ஆர்டர் பண்ணீங்கன்னா, நான் யாரோ ஒருத்தன் வந்து கொடுப்பான். ஆனா பிரியாணி யாருது? யாருதுங்க? ஆம்பூர் பிரியாணி இது. அல்லேலூயா. அந்த Zomato வைக்கிற பையன் சொல்லுவானா, ஏன் பிரியாணி சொல்லுவானா? அப்படி நினைச்சுக்குங்க. இது என்னுடைய பிரசங்கம் அல்ல. ஆமென். பரலோகத்திலிருந்து உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிற பார்சல். அல்லேலூயா. அப்ப இவங்க இப்படிதான் இருப்பாங்க. யாரு? பிரதர், நீங்க சொன்ன மாதிரி சமாதானம் பண்ணியிருக்கிறேன், இறங்கி இருக்கிறேன், ஏறி இருக்கிறேன். ஆனா மறுவாரமே இல்ல மறுநாளே கூட வர்றதுக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அல்லேலூயா. அனுபவம்லாம் இருக்குது சொல்றதுனால. அல்லேலூயா. ஆனா 7 அல்லது 70 பேரை மன்னிச்சு ஆக வேண்டியது நம்முடைய கடன். என்னைக்கு என் மனைவி நான் மன்னிக்க கூடாது பிரதர் அப்படின்னு கேட்டா, இயேசு என்னைக்கு உன்னை மன்னிக்காம இருக்கிறாரோ அது வரைக்கும் நீ மன்னிக்காம இருக்கலாம். இயேசு ரொம்ப நல்லவர், நல்ல பாயிண்ட் வச்சு பேசுறவர். மகனே, நான் உன் குற்றங்களை மன்னிக்காத வரைக்கும் நீ உன் பொண்டாட்டி என்ன பண்ணாத, உன் மனைவிய மன்னிக்காத. அல்லேலூயா. இதுதான் உங்களுக்கு கடைசி. உங்க மனைவியே எப்போ வரைக்கும் நான் மன்னிச்சுனே இருக்கலாம், எப்போ வரைக்கும் நான் ஏற்றுக்கொண்டே இருக்கலாம்னா, நீங்க தவறு செய்யும் போது கர்த்தர் உன்னை மன்னிக்காத வரைக்கும் நீங்க என்ன பண்ண தேவையில்ல, மன்னிக்க தேவையில்ல. உன்னை மன்னிச்சுட்டே இருந்தாருன்னு சொன்னா உன் மனைவியை மன்னிச்சு கொண்டே இருக்கணும், ஏற்றுக்கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதுங்களா? சபைய இயேசு கிறிஸ்து திருமுழுக்கினாலும் திருவசனத்தினாலும் என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஏன் சொன்னா கரைத்திரை அற்றவளாக நிக்க வச்சுக்கணும். மகிமையுள்ள இந்த இந்த மணவாட்டியை கொண்டுன்னு போய் சபையோடு ஒப்பிடுறார் ஆண்டவர். மகிமையுள்ள திருச்சபையாய். அல்லேலூயா. இன்னொன்னு சபையை பத்தி பேசும்போது எவ்வளவு பேசலாம். கர்த்தர் ரத்தம் சிந்தி மீட்டு கொண்டதான் எதை? கணவன் மனைவிய உயிரை கொடுத்துனா பண்ணுமா? ஆமா. இந்த திருச்சபைய இயேசு கிறிஸ்து தான் ஜீவனை கொடுத்துதான் என்ன பண்ணிக்கிறாரு? மீட்டு வைத்திருக்கிறார். இதே போல நம்முடைய மனைவிய நாம் நம் ஜீவனே ஒருவேளை கொடுக்கிற வாய்ப்புகள் ஏற்பட்டா என்ன பண்ணணும்? கொடுக்கணும். அல்லேலூயா. 2020 நினைக்கிறேன், கொரோனா காலகட்டம். வெளிநாட்டிலிருந்து கஷ்டப்படுறதுக்காக வீட்டுக்காரர் போயிருக்கிறார். போய் ரிட்டர்ன் வரும்போது மனைவி என்ன பண்ணல, இத்தனை நாளா வெளிநாட்டில் இருந்த பணத்தை எல்லாம் வாங்கிக்கினாங்க வரும்போது. இன்னைக்கு வீட்டு ரிட்டர்ன் வராரு. ஏன்னா கொரோனா வருது, நம்ம வீட்டோட போய் செத்தா கூட என்ன பண்ணலாம், சாவலான்னு வராரு. கேரளாவில் நடந்த சம்பவம். வீட்டுக்குள்ள என்ன பண்ணலாம், அவங்க அனுமதிக்கல. அல்லேலூயா. அப்ப கணவன் என்ன பண்ணணும்? மன்னிக்கணும். அல்லேலூயா. பலவீனமான பாண்டம் இல்லையா? என்ன பண்ணணும்? மன்னிக்கணும். ஒருவேளை திருச்சபையா இருக்கிற நம்ம இந்த முழு சபையும் இயேசு கிறிஸ்துவானவர் நேசிக்காமல் போனா, பரிசுத்தமாக்காமல் போனா நம்ம எங்க போவோம்? நம்ம நரகத்துக்கு போவோம். அதே போல மனைவி எடுத்தெறிஞ்சு ஏதாவது பேசும்போது நம்மளும் கூட சேர்ந்து ஏதாவது பேச ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னா கண்டிப்பா அவங்களுடைய ஆத்மா கண்டிப்பா நஷ்டப்பட்டு போகும். அதற்கான கூலியை கர்த்தர் நம்முடைய கையில கேட்பார். எத்தனை பேருக்கு புரியுதுங்க?
நான் தப்பே செய்யல பிரதர், அவங்க தான் தப்பு செய்தாங்க. ஆனாலும் உங்க கூலியும் கூட தான் கேட்பாரு. அதுக்கு தான் இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை முன்கூட்டியே கொடுத்துட்டார். என்ன சொல்றீங்க பிரதர்? ஆமா. ஏனென்று சொன்னா, இந்த வசனத்தை நான் படிச்சு படிச்சு சொல்றது காட்டிலும் அப்படியே பிரசங்கம் பண்றேன் கவனிங்க. தலையா நம்மள வச்சுட்டார். தலையா வீட்டுக்கு வச்சுட்டார். அல்லேலூயா. இது நம்முடைய கடமை, நம்மேல் விழப்பட்ட பாரம். குடும்பத்தை மாத்திரமல்ல, சில நேரங்கள்ல குடும்பம் சரியா வரல, மனைவி சரியா வரலன்ற பட்சத்துல நாம் தான் என்ன பண்ணணும்னு சொன்னா, ஜெபத்திலயோ இல்ல உபவாசத்திலயோ இல்ல கர்த்தருடைய சமூகத்துல விசாரிக்கிற என் மனைவியினுடைய சூழ்நிலைக்கு என்ன காரணம் ஆண்டவரே? ஏன் இப்படி அடிக்கடி இவங்க மாறுறாங்க? ஏன் இவங்க சூழ்நிலை, இவங்க ஏன் அடிக்கடி இவங்க குணம் மாறுபடுது? ஏன் என் கூட சண்டைக்கு வராங்க? எரிஞ்சு விடுறாங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்னா, கர்த்தருடைய சமூகத்துல நம்ம என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். அல்லேலூயா. நீங்க வசனத்தை வாசிக்கும்போது, இந்த வருஷத்துல அ நல்ல மகசூல் கிடைக்குன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு? நல்ல கனி கொடுக்குன்னு சொல்லி ஒரு மரத்த வச்சிருக்கிறாங்க. கனியே குடுக்கல. என்ன பண்ணப்படுறதுன்னா, எஜமான் வராரு. என்ன பண்றாரு? இந்த மரத்த வெட்டிடலாம். இது பழமும் கொடுக்க மாட்டுது, ஒண்ணும் கொடுக்க மாட்டுது. நிலத்த என்ன பண்ணுது? வேஸ்ட்டா. மத்ததுக்கு டிஸ்டர்ப் பண்ணுது. வெட்டலான்னு பண்ணும்போது, அப்ப என்ன பண்றாங்க? வேலைக்காரன் ஓடி வந்து சொல்றான், "இந்த ஒரு வருஷம் என்ன பண்ணுங்க? டைமு குடுங்க. நான் என்ன பண்ண போறேன்? நல்லா கொத்தி எரு போட்டு, இந்த வருஷம் கண்டிப்பா கனி கொடுக்கும்படிக்கு நான் முயற்சி பண்றேன். எனக்கு இந்த ஒரு முறை உதவி செய்யுங்கன்னு" சொல்லி, அந்த எஜமானிடத்துல வேலைக்காரன் கேட்கும்போது, அதுக்கு விட்டு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய மனைவி தவறு செய்யும்போது, நம்முடைய மனசுக்கு கோவம் வரக்கூடாது. இவளுக்கு இன்னும் வேணும், அது வேணும், நம்ம வார்த்தைகள் பதறி பேசிவிடவே கூடாது. அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா, அவங்களுக்காக ஜெபிக்கும். இந்த ஆண்டவரே, ஒரு விஷயம் என் மனைவி என்ன பண்ணுங்க? மன்னிச்சிடுங்க. ஒரு விஷயம் மனைவிய நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. அவங்க தெரிஞ்சு வந்து தெரியாம செஞ்சுட்டாங்க, கோவத்துல செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா, நாம் கர்த்தருடைய சமூகத்துல நம்முடைய மனைவிக்காக என்ன பண்ணணும்? ஜெபிக்கிறவர்களாக, உபவாசிக்கிறவர்களாக இருப்போம் என்று சொன்னா, நான் அடிச்சு சொல்றேன், நீங்க தான் சரியான கணவர். பரலோகத்துல கரங்களை தட்டி ஆண்டவர் உங்கள கூப்பிடுவார். அல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு மிகப்பெரிய பணி. நீங்க ஊழியம் வந்து வீட்டிலேயே செய்யலாம். கரை, திரை அற்றவர்களாக நம்முடைய மனைவியை, நம்முடைய பிள்ளைகளை நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு ஊழியத்தை வீட்ல செய்யலாம். நாங்க சில பேர் என்ன பண்றோம்? சபைகளுக்கு, கிராமங்களுக்கு, பட்டணங்களுக்கு, தேசங்களுக்கு என்ன பண்றாங்க? நாங்க ஊழியம் செய்றோம். கரை, திரை அற்றவர்களாக சபை மக்கள் ஆசீர்வதிக்கிறதுக்காக நாங்க அழைக்கப்பட்டிருக்கலாம். ஒரு குடும்ப தலைவனா இருந்து, கரை, திரை அற்றவளாக தம் மனைவியும், பிள்ளைகள் எல்லாரும் என்ன பண்ணலாம்? உங்களால சபைக்கு சாட்சியா நிறுத்திக் கொள்ள வைக்க முடியும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறேன். கண்டிப்பா உங்களுக்கு இது ஆசீர்வாதமா இருந்திருக்கும். அல்லேலூயா. 2வது நம்ம நம்ம வாசிக்கலாம். 22 வாசிங்கம்மா. எபேசியர் 22. ம். 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 போதுமா? அல்லேலூயா. மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல. அல்லேலூயா. இது முயற்சி பண்ணி பாருங்க. உங்க வீட்டுக்காரர கடவுளைப் போல, கடவுளா இல்ல, சொல்லுங்க. கடவுளைப் போல. என்னைக்கு நீங்க அவங்கள பார்த்திருக்கிறீங்க? அது உங்க வீட்டுக்காரர என்னைக்காவது இயேசுநாதரா பார்த்திருக்கிறீங்களா யாருன்னா? யூதாஸா பார்த்திருப்பீங்க. இல்லன்னா அடிக்கடி உங்க வாயிலே வந்திருக்கும். சாத்தான் போல என்ன பண்றாரு இவரு நம்மள? அல்லேலூயா. இன்னைக்கு கத்துக்கொள்ளுங்க. ஆமென். என் வீட்டுக்காரரை நான் இயேசுவை போல பார்ப்பேன். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஆ அப்போட சொல்ல மாட்டாங்க. அவங்களாம் வாய் திறந்து அழகா சொல்லிட்டாங்க. இத்தன நாள் உங்களுக்கு எவ்வளவு அழகா அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். ஒரு 10 நிமிஷம் தானே முடிய போகுது. சீக்கிரம் சொல்லுங்க. நான் எங்க வீட்டுக்காரர ஆ இயேசுவை போல
தயவு செய்து சொல்லுங்க, இல்லைன்னா கண்டிப்பா உங்க வீட்டுக்காரர் யூதாஸா இருப்பார். அப்புறம் சொல்லுங்க, எங்க வீட்டுக்காரரை இது முதற்கொண்டு இயேசுவை பார்ப்பதை போல, சில பேர் சொல்லலன்னு சொன்னா கண்டிப்பா எனக்கு தெரியாது. அப்புறம் இயேசுவை பார்ப்பதை போல பார்ப்பேன். அல்லேலூயா. ஒருவேளை சூழ்நிலை நிமித்தமா உங்க வீட்டுக்காரர் உங்களை பிரிஞ்சிருந்தாலோ, இல்ல மரித்து இருந்தாலோ, உங்களுக்கு மணவாளன், ஆமா, நீங்க யார் கிறிஸ்துவத்துல மிகப்பெரிய ஒரு கிருபை என்ன தெரியுங்களா? யாருமே விதவை ஆகவே முடியாது. அல்லேலூயா. நீங்க யாருமே விதவை ஆகவே, ஆமா. ஏன்னு சொன்னா, உங்க தாலி கெட்டின்னு சொல்றது போல, உங்க மணவாளனுக்கு சாவே ஏன்? மரணத்தையே ஜெயிச்சிட்டாரு அவர். அல்லேலூயா. ஆகையினால நீங்க விதவை ஆகவே முடியாது. அப்ப வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்க சொந்த புருஷருக்கு என்ன பண்ணுங்க? அல்லேலூயா. ஆமென். கீழ்ப்படிவது ரொம்ப ரொம்ப முக்கியம். வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த கீழ்ப்படிதல் தான் என்ன பண்ணுதுன்னா, சில பேர்கிட்ட இல்லாம எங்க போயிட்டாங்க எல்லாரும்? கீழ்ப்படியாமையினால நரகத்துக்கு போக முடியும். பிரதர், கொலை பண்ணத்தான் நரகத்துக்கு போவாங்க. விபச்சாரம் பண்ணதானே. அல்லேலூயா. தேவதூதன் பிசாசா மாறி போறதுக்கான காரணம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? எல்லாரும் சொல்லுங்கம்மா, கீழ்ப்படியாம. ஆமென். நல்லா கவனிங்க. உடம்புல அடிபட்டு, தலையில அடிபட்டு, சீழ் கட்டிக்கின்னு பெருசா இருக்கும்போது, மேல ஆயின்மென்ட் மாத்திரம் போட்டுட்டு உங்களை அனுப்பிட்டோம்னு சொன்னா, அது நாங்க செய்யற தவறு. உங்களுக்கு சுகம் ஆகாது. அந்த சீழ்கட்டின்னு இருக்கிறத அழகா நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா, அப்படியே அந்த தேவையில்லாத எல்லாத்தையும் நம்ம வெளியே எடுத்துட்டோம்னு சொன்னா, அது மிகப்பெரிய சுகம். மருந்து கூட போட தேவையில்லை. ஆமென். அதுபோல இப்ப சொல்லப்படுற வார்த்தைகளை நல்லா கவனிங்க. அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்த இல்லைங்களா? என்னன்னு? கர்த்தர் திருச்சபையை கரைதிரை அற்றதாக தம்முடைய திருவசனத்தினால கழுவுவதைப் போல இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆமென். நம்ம சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டியது நம்முடைய கடமை. ஒருவேளை இந்த பிரசங்கம் உங்களுக்கு இல்லைன்னா கூட உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உங்களுடைய நீங்க பெத்தெடுத்த பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுங்க, இதை சொல்லி கொடுங்க. உங்க பொண்ணுங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுங்க. வயசானவங்க உங்க பொண்ணுங்களுக்கு, உங்க சொந்த பந்தங்களுக்கு என்ன பண்ணுங்க, சொல்லி கொடுங்க. இயேசுவை பார்ப்பதை போல உங்க வீட்டுக்காரரை. ஆமென். அப்படி பார்த்தீங்கன்னா குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதை போல உங்க சொந்த புருஷருக்கு என்ன பண்ணுங்க, கீழ்ப்படியுங்கள். இந்த கீழ்ப்படிதல் இல்லாமையினால தான் தேவதூதனே பிசாசா மாறி போனான். ஆகையினால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இதுல எத்தனையோ பேர் என்ன பண்றதுல கீழ்ப்படிகிறது. அவரு இல்லாததெல்லாம் சொல்றாரு பிரதர், எப்படி நம்ம கீழ்ப்படிகிறது? அவர் சொல்ற அதாவது கர்த்தருக்குள்ள கீழ்ப்படியணும். இப்ப பெங்களூர் நாங்கெல்லாம் இருக்கிற ஏரியா எல்லாம் பாத்தீங்கன்னா, குடும்பமா இந்த வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை பாத்தீங்கன்னா எங்க இருப்பாங்கன்னு சொன்னா, ஒரு ஹோட்டல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து என்ன பண்ணுவாங்க, அப்பா, அம்மா, பசங்க எல்லாம் உட்காந்து தான் குடிப்பாங்க. சாராயம் குடிப்பாங்க. அதுக்கு பேரு சோசியல் ட்ரிங்க்னு சொல்லுவாங்க. அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறை என்ன பண்றோம், நாங்க போயிட்டு, நாங்க குடிகாரங்களாம் இல்ல, குடும்பமா போயிட்டு என்ன பண்றோம், நாங்க போய் என்ஜாய் பண்ணிட்டு வரோம். அதுமாரி குடும்பத்துல போயிட்டு எங்க வீட்டுக்காரர் சாராயம் குடிக்க சொல்ல நம்ம குடிக்கலாமா? கர்த்தருக்குள்ளதான் நம்ம என்ன பண்ணணும், எல்லாருக்கும் கீழ்ப்படியணும். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்துக்கும் இரட்சகராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ரொம்ப டீப்பாவும் போல, ரொம்ப சிம்பிளாவும் சொல்றேன். ஆமென். அவர் தான் தலையா இருக்கணும். அவர் நல்லவரோ கெட்டவரோ, ஆமென், அவரை தலையா தான் நீங்க பார்த்து ஆக வேண்டும். ஒருவேளை சரியில்லாத பட்சத்துல ரொம்ப குடிக்கிறாரு, ரொம்ப சரியில்லாத ஆளுன்னு சொல்லும்போது, உங்களுடைய வேலை இந்த சபையில, ஆமென், இங்க கேலண்டர்ல போட்டிருக்கிறாங்க பாருங்க. அந்த உபவாச நாட்கள், பெண்களுடைய கூடுகை செவ்வாய்க்கிழமை இருக்குது இல்லைங்களா? வாங்க. வந்து உட்கார்ந்து உபவாசம் பண்ணி என்ன பண்ணுங்க, அவருக்காக அதிகமா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் தலை சரியில்லை, என் தலை என்ன பண்ணுங்க. அது உங்க சரீரம், அது உங்க சரீரம்.
ஞாயித்துக்கிழமை ஒரு நாள் வந்து ஆராதனை பண்ணி போறதுனால நம்ம ஆசீர்வாதம் இருக்க முடியாது. இல்ல பிரதர் கூலிக்கு போணும், வேலைக்கு போணும். மாசத்துல அட்லீஸ்ட் ஒரு 2 முறையாவது வந்து சபையில ஏற்படுகிற சில இந்த முக்கியமான கூட்டங்கள்ல கலந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. எத்தன பேரு வேலைக்கு போறீங்க? எல்லாரும் போவீங்க தெரியும் கிராமத்துல இருக்கிறவங்க. ஓகே. கீழ விட்டுருங்க. வேலைக்கு போகாதவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். லேடீஸுங்க. வேலைக்கு போறதில்ல பிரதர். நான் வீட்ல தான் பிரதர் இருக்கிறேன். யப்பா! செவ்வாய்க்கிழமை எத்தன வராங்க? உபவாஸ் பிரேயருக்கு? முயற்சி பண்ணுங்க. அல்லேலூயா! கண்டிப்பா உங்க தலை சரியாயிடும். உங்க தலைன்னு சொன்னா உங்க வீட்டுக்காரரு இது உங்க வேலை. அவரு மட்டும் உங்கள ஏத்துக்கணும், அவரு மட்டும் மன்னிக்கணும், அவரு மாத்திரம் அணைச்சுக்கணும் சொல்ற உங்க வேலையும் கொஞ்சம் இருக்குது. ஆமென். அல்லேலூயா! இப்ப இது இந்த மொபைல்ல ஒண்ணு பார்த்தோம். ஒரு புருஷன் என்ன பண்றான், அ பொண்டாட்டிய ஒரு சேர்ல உட்கார வச்சு அவன் தலையில என்ன பண்றாங்க? அம்மா கவனிங்கம்மா. ஐய்யயோ! இதுவும் பிரசங்கம் தான். நல்லா கத்தி, கத்தி, கை தட்டி, குச்சி பாத்து அதுவும் பிரசங்கம், இதுவும் பிரசங்கம் கவனிங்க. ஆமென். இது ஒரு நல்ல ஒரு ஆலோசனை உங்களுக்கு நல்லா இருக்கும். சேர்ல பொண்டாட்டிய உட்கார வச்சுட்டு, புருஷன உட்கார வச்சுட்டு, மனைவி என்ன பண்றா, தன் கைய தூக்கி கணவன் என்ன பண்றான், மனைவியினுடைய தலையில வைக்கிறான். கண்ண மூடின உடனே பார்க்குறாங்க. மனைவியினுடைய எண்ணெல்லாம் என்ன இருக்குது? நகை, நட்டு, பொருள் அது இதுன்னு காமிக்குது. சரி, நீங்க உட்காருங்க. நான் செக் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு, கணவன் சேர்ல உட்கார்றாரு. மனைவி கைய தூக்கி என்ன பண்றாங்க? வச்சு பார்த்தா பாவம் அந்த மனுஷனுக்குள்ள என்னது? 1008 பிரச்சனை. நாளைக்கு இஎம்ஐ கட்டணும். நாளைக்கு அந்த வட்டி கட்டணும். நாளைக்கு இது செஞ்சு குடுக்கணும். பசங்களுக்கு ஃபீஸ் கட்டணும். அதுக்கு ஏன்னா அவங்க 1008 பிரச்சனைல இருக்கிறாங்க. வரவங்க வந்த உடனே வந்து நம்மள கொஞ்சவா முடியும்? அவங்களையும் நம்ம என்ன பண்ணணும் கொஞ்சம்? புரிஞ்சு கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. அல்லேலூயா! புரியுதுங்களா? ஒரு வேள வந்து அவரு எரிஞ்சு எரிஞ்சு விழறாரு, பிரச்சனைக்குள்ள தள்ளுறாரு, கோவப்படுறாரு, இல்ல சரியில்லன்னு சொல்லும்போது, ஆமென். நீங்க தான் புரிஞ்சு கொள்ளணும். ஆமென். நம்ம வீட்டுக்காரருக்கு விரோதமா பிசாசு கிரியை செய்றான். ஒருவேள குடி கடிமை ஏதாவது ஒரு காரியம் இருக்கும்போது, நீங்க அவரு கூட சண்டை போடுறது தான் தெரியுமா? பைத்தியக்காரத்தனம் அது. அல்லேலூயா! 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் வேணாம் நேரம் இல்ல. நான் எழுதி வச்சுக்கங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8லிருந்து வாசிச்சீங்கன்னா, தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். நமக்கு எதிரி யாரு? சொல்லுங்க டக்குனு உங்க வீட்டுக்காரன்னு தான் சொல்லுவீங்க எல்லாரும். சொல்லக்கூடாது. அல்லேலூயா! நமக்கு எதிரின்னு சொன்னா நம்மளுக்கு யாரு? சொல்லுங்க. பிசாசு மாத்திரம் தான் எதிரி. அல்லேலூயா! மனைவி நமக்கு எதிரி இல்ல. கணவன் நமக்கு எதிரி இல்ல. நம்முடைய எதிரி பிசாசே. நம்முடைய எதிரி பிசாசு. இத இத புரிஞ்சுக்காம இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா, மாறி மாறி சண்டை போட்டுக்கிறோம். சில பேர் தவறான வார்த்தைகள பேசுறீங்க. ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல ராபோஜனத்த துணிகரமா நம்ம எடுக்கிறோம். ரொம்ப தவறு அதெல்லாம். அல்லேலூயா! இன்னைக்கு ஒரு முடிவு கட்டணும். ஒருவேளை நம்முடைய வீட்டுக்காரரு அப்படிப்பட்ட வார்த்தைகள பேசுகிறவரா இருப்பாரானா, நாம் அவருக்காக ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. யார் யாருக்கெல்லாம் தலை வலிக்குது? கை தூக்குங்க. தலைவலி இருக்கிறவங்க இருக்குதுங்களா? இல்ல வாரத்துக்கு வருஷத்துல ஒரு முறையா யாருக்குனா தலைவலி வந்துக்குதா? வருதுல்ல. தலை வலிக்குது. எனக்கு என்னான்னு சொல்லி உட்காருவீங்களா? ஏன்? தலை உங்களுது அது. அல்லேலூயா! தலை தானே வலிக்குதுன்னு சொல்லி கையும் காலும் அப்படியே அமைதியா இருக்குதா? இல்ல வாய் மூடின்னு தான் இருக்குதா? ஆமென். வசனம் சொல்லப்பட்டிருக்குது. நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்கிறோம். மனைவியும், கணவனும் ஒரே மாம்சமாய் இருக்கிறோம். அல்லேலூயா! ஆகையினால நம்மள பிரிக்கவே முடியாது. தலைக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொன்னா, முழு சரீரமும் என்ன பண்ணுதுங்க? இப்ப பாருங்க, நம்ம விளையாட்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு கல்லு வந்து வேகமா நம்ம தலையில அடிச்சிடுது. மத்த மத்த எல்லா உறுப்புகள் என்ன பண்ணுதுங்க? அமைதியா அது வேலை பார்த்து எழுதின்னு இருக்கிறேன் நானு. ஒரு கல்லு வந்து தலையில அடிக்குது. ரத்தம் ஒழுகும்போது நம்ம தொடச்சிட்டு நான் எழுதின்னு இருப்பேனா? ஏன்? பதறுது வாய், பதறுது கண்ணு, கை, கால் என்ன ஆவுது? ஏன்னு சொன்னா இது என்னுடையது. இது என்னுடைய தலை. இது என்னுடைய உறுப்பு. ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவங்களுக்குள்ள இந்த உணர்வே இல்லாம இருக்கிறாங்க. என்னுடைய வீட்டுக்காரர்.
அவரு தவறா செய்றாருன்னா, இது என்னுடைய உறுப்பு. என் உறுப்பு பலவீனமா இருக்குது. என் உறுப்புக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி, அதுக்கு என்ன பண்றோம்? ஒரு ஹாஸ்பிட்டல் போறோம், மருத்துவம் எடுக்கிறோம், பத்தி எடுக்கிறோம், எல்லாம் பண்றோம். அதே போல நீங்களும் என்ன பண்ணணும் தெரியுங்களா? நீங்க தான் அவருக்கு பொறுப்பாளி. ஒரு உபவாச பிரேயர் எடுத்து அவருக்காக ஜெபிக்கலாம். ஏதோ ஒரு காரியம் அவருக்கு விரோதமா போராடின்னு இருக்குது. ஒரு நல்ல கணவரா இல்லையா? என்ன பண்ணணும்? நல்லா ஜெபிக்கணும். ஒரு முறை பாஸ்டர் ஐயா கிட்ட, பாஸ்டர் அம்மா கிட்ட ஆலோசனை கேட்கணும். அல்லேலூயா! இப்படி இருக்குதே நான் என்ன பண்ணலாம்? அல்லேலூயா! வீட்டுக்காரர் நல்லா பணம் குடுக்குறாரு, பாத்துக்கிறாரு. ஆனா சர்ச்சுக்கு வர மாட்றாருன்னு சொன்னா, அது மிகப்பெரிய இழுக்கு உங்களுக்கு தான். அது எப்படி பிரதர்? அவருடைய ஆத்துமாவுக்கு நீங்களும் கணக்கு குடுக்கணும். எங்க வீட்டுக்காரர் எல்லா விதத்திலயும் கரெக்ட்டா இருக்காரு பிரதர். சர்ச்சுக்கு தான் வரமாட்றாருன்னு சொன்னா, அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையே உங்களுக்கு. அல்லேலூயா! அதுக்காக சில ஆலோசனைகள், சில ஜெபங்கள், சில உபவாசங்கள் நம்ம எடுத்து நம்ம என்ன பண்ணணும்? கொண்டு வரணும். அல்லேலூயா! இங்க பாருங்க, இதுல கொஞ்சம் அதிகமா இருப்பாங்க. இதுல கொஞ்சம் கம்மியா இருக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா, நம்முடைய தலைக்காக அதிகமா ஜெபிக்கணும். அல்லேலூயா! ஆமென். இது இப்படிலாம் ஆண்டவர் பேசிட்டு வந்து என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும், சபையை பற்றியும் சொல்லுகிறேன். ஆமென். முடிக்க போறோம். வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 25 எரேமியா 2ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கலாம். ம். ம். இப்ப 2 பேரும் சேர்ந்து கவனிங்க. அல்லேலூயா! இப்ப கர்த்தருடைய பார்வையில சபை மணவாட்டியா இருக்கிறது. அல்லேலூயா! புரிஞ்சு கொள்ளுங்க தயவு செய்து. கர்த்தருடைய பார்வையில நாம் எல்லோரும் எப்படி உங்க 2 பேருக்கு இப்ப நான் புத்தி சொல்லணும், அதுபோல இயேசு சொல்கிறார் என்னையும் சேர்த்து, இந்த சபை முழுவதும் மணவாட்டி திருச்சபை. நீங்க வெளிப்படுத்தல் அதிகாரத்தை எடுத்து வாசிச்சீங்கன்னா அழகா சொல்லப்பட்டிருக்கும். புட்டு புட்டு வச்சிருக்கும். இது மணவாட்டி திருச்சபை. நாம் எல்லாம் இயேசு கிறிஸ்து என்கிற மணவாளனுக்காக நியமிக்கப்பட்டு, சீர்படுத்தப்பட்டு, ஸ்திரப்படுத்தப்பட்டு, பலப்படுத்தப்பட்டு, நிலைநிறுத்தப்படணும். கழுவுறார் ஆண்டவர். இப்ப உங்களுக்கு தனித்தனியா பிரசங்கம் பண்ணத இப்ப ஆண்டவர் ஒற்றுமையா எல்லாருக்கும் பேசுறார். நம்ம எல்லாம் மணவாட்டி. நம்முடைய மணவாளன் தலையா இருக்கிறார். அவருக்கு கீழ்ப்படியணும். அவருடைய சமூகத்துல உட்காரணும். ஆமே. அவர் சொல்றாரு, ஒரு மனைவி தனக்கு திருமணமானதை மறக்க முடியுமா? வசனம் சொல்லப்பட்டிருக்குது. அவர் எடுத்துக்காட்டு அழகா சொல்றார். வசனம் கவனிங்க. ஒரு பெண் தன் ஆபரணத்தையும், ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாலோ, ஆனா ஏன் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். அல்லேலூயா! ஒரு மணவாளன், நீங்க உன்னத பாட்டுலாம் எடுத்து வாசிங்க. நீங்க எல்லாம் படிச்சிருக்கீங்க சில பேர். உன்னத பாட்டு புஸ்தகத்தை எடுத்து 5ஆம் அதிகாரத்துல எடுத்து ஃப்ரீயா இருக்கும்போது வாசிங்க. எனக்கு நேரம் முடியுது. கவனிங்க எல்லாரும். உன்னத பாட்டை எடுத்து வாசிங்கன்னு சொன்னா, அவ்வளோ இங்கிலீஷ்ல போட்டிருக்குது. அவ்வளோ லவ் பண்றாராம் சபைய. நம்ம சொல்லுவோம்ல, ஏதோ இப்பதான் கல்யாணம் பண்ண ஜோடி மாரி திரியறாங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அதை காட்டிலும் இயேசு கிறிஸ்து சபையை அன்பு கூறுகிறார். அல்லேலூயா! அந்த உன்னத பாட்டுல எழுதப்பட்ட கவிதைகள்லாம் யாரால எழுத முடியாது. தமிழ்ல வந்து பூவர் டிரான்ஸ்லேஷன்ஸ். தமிழ் வந்து அப்படியே சும்மா அப்படியே மொழிபெயர்த்து வச்சுட்டாங்க. உண்மையான இங்கிலீஷ் புஸ்தகத்தையும் கிரேக்க மொழியில எடுத்து வாசிச்சு பாருங்க. அவ்வளவு நேசம். அவ்வளவு நேசம். அல்லேலூயா! என்னமாங்க? ஜே என்னப்பா? பாத்தீங்களா? என்னாச்சுமா? ஸ்தோத்திரம். நேத்து நைட் எல்லாம் எனக்கு தூக்கம் இல்ல. படுத்துட்டு ஐயாட்ட பேசிட்டு ஜெபம் பண்றேன். ஃபுல்லா கொசு. இப்பதான் வீடு கட்டின்னு இருக்கிறோம். கீழே பிடிச்சு சபை மேல கட்டின்னு இருக்கிறோம்.
ஜன்னலுக்கெல்லாம் ஒன்றும் போடல, ஓப்பனாக இருக்குது. இவங்க எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க, கீழே படுத்துக்கின்னு இருக்காங்க. அவங்க பெட்ஷீட் போட்டுக்கின்னு தூங்குறாங்க. அவங்க நல்லா தூங்குறாங்க. எனக்கு என்னன்னா, என் பையனை படுத்து வச்சுன்னு இருக்கிறேன் பக்கத்தில். கொசு அவனை கடிக்குதான்ட்டு லைட் அடிச்சு பார்க்குறேன், ஃபேன் போட்டு பார்க்குறேன். ஃபேன் போட்டால் குளிருது வேற அவனுக்கு. நைட்டு ஒரு 2 மணி வரைக்கும் என்ன பண்ணுறேன் அவனை நான், பையனை கொசு கடிக்குதா, பையனை அது கடிக்குதான்னு சொல்லி 2 மணி வரைக்கும் பொய்த்தி 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 பார்க்குறேன். அதுக்கப்புறம் எனக்கு தூக்கம் வரல. அப்போ 2:30 மணிக்கு எங்கள் அம்மா சொல்கிறாங்க, இப்படி தானே நானும் ஒன்று என்ன பண்ணியிருப்பேன், பார்த்துருப்பேன். அல்லேலூயா. அப்போ எனக்கு ஆண்டவர் இவங்க என்கிட்ட பேசுன மாதிரி நான் கவனிக்கல. ஏசு என்கிட்ட பேசுறது போல, நான் இப்படி தான் உன்னை என்ன பண்ணுறேன், நான் இப்படி தான் உன்னை நேசிக்கிறேன், நான் இப்படி தான் சபையை நேசிக்கிறேன், நீ என்னுடைய ஆலயம், நான் உன்னை இப்படி தான் பார்த்துன்னு இருக்கிறேன். அல்லேலூயா. 2:30 மணி 3 வரைக்கும் தூங்கல பாருங்க நாங்கள். சரி லாஸ்ட் என்ன பண்ணி, இதுக்கப்புறம் நம்ம இங்கே தூங்குறதுன்னு சொல்லிட்டு அவனை படுக்க வச்சுட்டு ஃபேன் போட்டு விட்டுட்டு பெரிய பெட்ஷீட் போட்டுட்டு நான் அப்படியே நடந்துங்கனே ஜாம் பண்ணிட்டு 5 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு பஸ் 6 மணி பஸ்ஸுக்கு வந்துட்டோம். இயேசு சில நேரங்களில் காட்சிகள் மூலமா பேச ஆரம்பிச்சிருவார். நம்ம இதயங்கள்ல பேசுவார். இப்படிதானே நான் உன்னை நேசிக்கிறேன், இப்படிதான் சபையே ஆண்டவர் நேசிக்கிறார். அல்லேலூயா. ஆனா நம்ம அவரை மறந்துடுறோம். நேத்து என் பிள்ளைக்கு கொசு கடிக்கலன்னு கடிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபேன் போடுறது, இந்த பக்கம் போய் இதை மறைக்கிறது அதை மறைக்கிறது அப்படி இருக்கிறேன். ஆனா எங்க அப்பா அம்மா எங்க படுத்து நல்லா இத்தனை வருஷமா நம்ம என்ன பண்ணல, அப்பா அம்மாவை இவங்களும் இந்த கொசுல தானே இதை இருந்திருப்பாங்க இத்தனை நாளா. அந்த எண்ணம் எனக்கு என்ன இல்லை, என்னை சேர்த்து சொல்லிக்கிறேன். எங்க அப்பா அம்மா எதில் படுத்துன்னு இருக்காங்க, அதே கொசுல படுத்துன்னு இருக்கிறாங்க. இது போலதான் என்ன பண்ணிடுறோம், நம்ம இயேசுவை மறந்துடுறோம். என் புள்ள தூங்குறதுக்காக இன்னொரு மூவ் பண்ற வித்தரெல்லாம் பண்றோம் நம்ம. ஆனா நம்மள பெத்தெடுத்த அப்பா அம்மா நம்ம என்ன பண்ணிடுறோம், மறந்துட்டு இருக்கிறோம். அவங்க இத்தனை நாள் இப்படி படுத்திருப்பாங்க. நைட்டு 11 மணிக்கு மேல என்ன பண்றேன்னா, என் பையனுக்கு படுக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லி பெங்களூர்ல இருந்து ஒரு கட்டில் இருந்துச்சு, அதை எடுத்து வந்திருந்தோம் வண்டியில இருந்து. நைட்டு எங்க அப்பாவை தட்டி அந்தாண்ட வீட்டுல இருந்து அந்த என்ன பண்ணேன், அந்த பெட் எடுத்து வந்து கட்டில் இந்த பக்கம் போட்டு படுத்துட்டு இருக்கிறோம். நான் இப்படி படுத்துக்கிறேன், அந்தாண்ட பக்கம் ஒரு கட்டில் இருக்குது, அங்கே ஒரு கட்டில் படுத்துன்னு இருக்கிறோம். எங்க அப்பா அம்மா எங்க படுத்துன்னு இருக்கிறாங்க, கீழே படுத்துன்னு இருக்கிறாங்க. அல்லேலூயா. இது புரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் நம்மோடு பேசுறார். அல்லேலூயா. நம்ம மறந்துடுறோம் யார, நான் எங்க அப்பா அம்மாவை மறக்கிறேன். ஒரு அட்லீஸ்ட் சீக்கிரமா என்ன பண்ணிருக்கேன், ஒரு இதெல்லாம் போட்டு முடிச்சிட்டு இருந்தோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அழகா தூங்கிட்டு இருப்பாங்க. பெருசா வீடு கட்டிட்டு பிரயோஜனம், அதுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு கொடுத்திருந்தா நல்லா இருக்கும். அப்ப நான் என்ன பண்றேன், மறக்கிறேன். இயேசு சொல்றாரு, அதே போல நாமும் கூட என்ன பண்ணிடுறோம், அவரை எண்ணி முடியாத நாட்களாய் மறந்திருக்கிறோம். வசனங்கள் வாசிங்க பார்க்கலாம். ம் 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 ஆமென். தவறு. அல்லேலூயா. திருச்சபை ஒரு நாளும் அப்பாவை என்ன பண்ணக்கூடாது, நம்ம மறக்கவே கூடாது. மணவாளனை மறத்தா அது ரொம்ப ரொம்ப தவறான காரியம். அல்லேலூயா. அந்த இடத்துக்கு இன்னொருத்த வந்துடுவான். புரியுதுங்களா, புரியலீங்களா? நம்ம மணவாளன் மறந்துட்டோன்னு சொன்னா நம்ம வேற யாருக்கிட்டையும் தவறான உறவுல இருக்கிறோன்னு சொல்லி அர்த்தம். சாரி, மன்னிக்கணும், பேசக்கூடாது. ஆனாலும் ஆண்டவர் பேச வைக்கிறார். நம்ம ஏசப்பாவை நேசிக்கிற அந்த நேசிப்பு இல்லைன்னு சொன்னா நம்ம யாருக்கிட்டையும் நேசிப்பு போயின்னு இருக்குது. இது ஒரு வகையான பின்மாற்றம். இது ஒரு வகையான, நான் சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கிறேன், பிரேயர் பண்றேன், எல்லாம் பண்றேன், காணிக்கலாம் போடுறேன், ஆனாலும் அப்பாவை அன்பு செலுத்துறது குறைஞ்சு போச்சுன்னு சொன்னா நீ இதுக்குடைய அர்த்தம் என்னன்னா, நீ வேற யாரையும் அன்பு செலுத்தி கொண்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அது ரொம்ப ரொம்ப கொச்சையான மொழி. அல்லேலூயா. அது நம்ம சொல்றதுக்கே வாய் நம்மளுக்கு கூசுது. அப்ப நம்முடைய கணவனை நேசிக்கிறது நம்மளுக்கு யாரும் சொல்லி கொடுக்கணுமா? நம்ம கணவனை நம்ம அன்பு செலுத்துறதுக்கு மற்றவங்க சொல்லி கொடுத்தா அதை விட மோசமான காரியம் ஒண்ணுமே இல்லை. ஆனா இயேசு சொல்றாரு, என் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க, மறந்துட்டாங்க. மறந்தாலும் பரவாயில்லையா, எண்ணி முடியாத நாட்களாக. ஆமென். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஆண்டவரே நான் உங்களை விட்டு ஒரு நாள் மறக்கவே மாட்டேன். அல்லேலூயா. 25வது அதிகாரம் மத்தியை எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்து அந்த திருவசனத்தை மாத்திரம் 1லிருந்து ஒரு 10 வசனங்கள் வாசிச்சு முடிக்கலாம். ம்
ம் ம் ம் ம் ம் பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்துக் கொண்டிருங்கள். திருச்சபையினுடைய ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு உங்களுக்கு எல்லாருக்கும் விழிப்பு இருக்கணும். காலம், அது எபேசியர் புஸ்தகத்தில் போடப்பட்டது. காலம் பொல்லாதவைகளானபடியினால் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அவருடைய வருகை எப்படி வேணாலும், எங்க வேணாலும், எப்படி வேணாலும் நடக்கலாம். ஆமென். ஆனா நம்முடைய வேலை காத்து கொண்டிருக்கிற வேலை, விழிப்பா இருக்கிற வேலை நம்முடைய வேலை. மணவாளன் வருகிறாரு. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டா, உங்க எல்லாரையும் மணவாளனுக்கு திருமணம் பண்ணி வைப்பதற்காக நான் உங்களை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். ஆனா பயந்து இருக்கிறேன். எங்க நீங்க என்ன ஆயிடுவீங்க? வழி தப்பி போயிடுவீங்களோ? அதான் அந்த வயசு பிள்ளைங்களை வச்சிருக்கிறாங்களா அப்பா அம்மா, அது போல பவுல் பயப்படுறாரு. ஏன்? நம்ம என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டோம், அதுக்குள்ள பசங்க, இப்ப இருக்கிற பசங்க, வயசு பசங்க என்ன பண்ணிடுறாங்க? அவங்க வாழ்க்கை அவங்களே தேர்ந்தெடுத்துக்கிறாங்க, கெட்டு போறாங்க. அது போல பவுல் சொல்றாரு, நான் பயந்து இருக்கிறேன். எங்கே என்னுடைய திருச்சபை, என்னுடைய மக்கள் அப்பாவை விட்டு விலகி போயிடுவாங்களோ? மணவாளனுக்காக நான் நிச்சயதார்த்தம் பண்ணி ஞானஸ்தானம் கொடுத்து ஐயா எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஐயாவுக்கு இருக்கிற, இந்த பாஸ்ட் ஐயாவுக்கு இருக்கிற ஒரே எண்ணம் இப்படித்தான் இருக்கும். எப்படின்னா, வயித்துல நல்ல லிங்க் ஆகுது பாருங்க. பாப்பாவுக்கு இப்ப மேரேஜ் பண்றதுக்கு தேடி இருப்பாங்க. அவர் அர்த்தம் வச்சிருப்பாரு, என் பொண்ணுக்கு ஒரு நல்ல இடத்துல. அதே போலத்தான் அவர் மனசுல ஓடின்னு இருக்கும், எப்படியாவது இவங்க எல்லாரும் எங்க அனுப்பிடணும் நானு, அந்த மணவாளன் கையில. இதுதான் ஒரு ஊழியக்காரனுடைய உச்சகட்ட சந்தோஷமே. அதுதான் எது, என் பொண்ணு நல்ல ஒரு மாப்பிள்ளைக்கு கொடுக்கணும். ஆனா உங்களுக்கு எல்லாம் நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாரு அவரு. நிச்சயதார்த்தம் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டார். ஆமென். உங்களுக்கு ஆடை ஆபரணங்கள் எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்கிறார். அவருடைய எதிர்பார்ப்பு இப்படி கொடுத்துட்டா போதும். நம்ம கிறிஸ்டியன்ஸ்ல பார்ப்போம், அந்த கையெழுத்துலாம் போட்டு முடிச்சிட்ட பிறகு அந்த பொண்ணை இப்படி பிடிச்சு என்ன பண்ணுவாங்க? அப்படி கையில, அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்குது. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்கன்னா, நீங்க தான் விழித்து கொண்டு இருக்கணும். நீங்க தான் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு, எங்க அப்பா சொல்ற பார்த்தா சில பசங்க சொல்லுவாங்க, சினிமாவில் சொல்லு, எங்க அப்பா சொல்ற பையனை தான் நானே கட்டிக்குவேன். அல்லேலூயா. அது மாரி மட்டும் உண்மையா பசங்க இருந்தா இன்னைக்கு எந்த குடும்பத்திலயும் அப்பா அம்மாவுக்கு பிரச்சனையே. சினிமாவில் சொல்றாங்களே, எங்க அப்பா சொல்ற மாப்பிள்ளை தான் நான் கட்டிக்குவேன்னு சொல்றாங்களே, அது போல இன்னைக்கு திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகளுடைய வாலிப பசங்க சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனையே இருக்காது. ஆமென். தயவு செய்து இது வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். இது ஒரு கவுன்சிலிங்கா, ஆலோசனை எடுத்துக்கொள்ளாதீங்க. தேவன் என்னை ஆசீர்வதிப்பதற்காக கொடுக்கப்பட்ட சத்தமா. ஆமென். ஆகையினால திருச்சபையை நான் கேட்டுக்கொள்வது என்ன தெரியுங்களா? நம்ம 2 பேர், அதாவது கணவன் மனைவி, உங்களுக்குள்ள ஒரு நாளும் என்ன பண்ணக்கூடாது? பிரிவினைகளே வரக்கூடாது. மரணமே அன்றி, நீங்க எழுதி கொடுத்தது போல, நீங்க இந்த ஐயா கிட்டயோ இல்ல திருமண காரியத்தை அன்னைக்கு நீங்க கையை பிடிச்சு சொன்னது போல, மரணமே அன்றி நம்ம 2 பேரும் எதுவுமே பிரிக்காது. இந்த கன்ஃபெஷன்ல நீங்க கரெக்டா இருக்கு, இந்த அறிக்கையில நீங்க கரெக்டா இருக்கணும். சாவு தான் பிரிக்கணும். எத்தனையோ இந்துக்கள் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்குது. அந்த அம்மா செத்துட்டு
இந்த ஐயா உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அது காமிக்கிறாங்க டிவில. அப்படியே என்ன பண்றாங்க அந்த அந்த ஐயாவும் செத்து போறாரு. எனக்கு ஆச்சரியமா இருக்குது. அப்ப ஒரு தேவனை அறியாத ஒரு மனுஷன் எப்படி அந்த அன்பு செலுத்தியிருப்பான்? ஆனா தேவனை அறிந்து அன்புனா இதுதான் சொல்லிக் கொடுக்கிற திருச்சபையில இருக்கிற நாம் நம்ம சொந்த மனைவியை நேசிக்க முடியாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப தவறு. தயவு செய்து நம்ம என்ன பண்ணலாம்? இந்த நாளிலே அன்பு செலுத்தணும். அல்லேலூயா. இது நம்முடைய ஒரு கடமை. இது ஒரு கடன். ஆமென். அல்லேலூயா. அவங்க பலவீனமான பாண்டமா இருக்கிறபடினால நீங்க அன்பு செலுத்த வேண்டியது, அவங்கள ஸ்திரப்படுத்த வேண்டியது உங்களுடைய கடமை. ஆமென். உங்க தலைய நீங்க கனம் பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை. தலை அடிபட்டிருக்கும் போது நீ மத்த வேலை செய்ய முடியாது. உங்க தலையை சீர்படுத்திக் கொள்ள வேண்டியது, தலைக்கு கீழ்ப்படிய வந்து உங்களுடைய கடமை. நம்ம எல்லாரும் சேர்ந்து மணவாளனுக்காக காத்து கொண்டிருக்க வேண்டியதும், கீழ்ப்படிய வேண்டியதும் நம்மளுடைய கடமை. ஐயாவுக்கும் எனக்கு என்ன கடமைன்னு சொன்னா, அந்த உத்தம புருஷருக்கு, அந்த பரிசுத்தவானுக்கு உங்கள போல இருக்கிற ஆத்துமாக்கள பத்திரமா கொண்டுன்னு போய் என்ன பண்ணிடணும்? குடுக்கணும். இதுதான் எங்களுடைய கடமை. இதுல நாங்க தான் வயித்துல என்ன பண்ணியிருக்கோம்? நெருப்பு வச்சுக்கின்னு. அல்லேலூயா.